ஹாய் buddies, இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தி க்ளோரியோட 5th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஹேன்லின் அகாடமியை தான் காட்டுறாங்க. ஜூஹாங்கோட அப்பா கிட்ட சார் எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கள், ஃபுயின்ஷி உங்களோட மருமகன் தானே, அவர்கிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வைங்க. ஜூஹாங் கேஸ்க்கு அப்புறம் அவரோட டார்கெட் நம்ம பக்கம் திரும்பிச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. என்னாலலாம் அவங்ககிட்ட பேச முடியாதுன்னு ஜூஹாங்கோட அப்பா சொல்வார். சார் நீங்கள் தான் சார் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும், எனக்கு வயசான அம்மா சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க சார், எல்லாரும் என்னை நம்பி தான் சார் இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் நீலோன் போட்டு ஜூஹாங்கோட அப்பா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து என்னை முதல்ல காப்பாற்றுங்க, நானும் பெய்தாஃபோ கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் தான் அப்படின்னு ஜூஹாங்கோட அப்பா சொல்லுவார். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் ஷாக்காக கேட்டுட்டு இருப்பாங்க. ஜூஹாங்கோட அப்பா ஜோயூரி கிட்ட ஒரு பெயிண்டிங்கை காட்டுவாங்க. இது ஆஃப்டர் ஆல் ஒரு பெயிண்டிங் தானே, இதனால் என்னங்க ஆக போகுதுன்னு ஜோயூரி கேட்பாங்க. இது லீஹாங்கோடது, ரொம்ப பழமையான ஒன்று, இதோட வேல்யூ 1 கோடிக்கு மேலே போகும். ஃபுயின்ஷி இப்போ பெய்தாஃபோ கேஸ் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானே என்ன பண்ணுறது, அவன் ஒவ்வொரு தடவையும் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு மரண பயமாக இருக்குது. இப்போ அவன் சைட் சேம்பில் தான் இருக்கா, இருந்தாலும் எனக்கு பக்குன்னு இருக்குடி அப்படின்னு இவர் சொல்வார். எங்க இது ஒரு பழைய பெயிண்டிங் தாங்க, ஆனால் ஜூஹாங் கேஸில் அவர் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் பேசாமல் ரெஸ்ட் எடுங்க, இதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. என்னால் அப்படின்னா இருக்க முடியாது, நீ மூலம் இங்கேருந்து போ, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படின்னு ஜூஹாங்கோட அப்பா சொல்வார். ஜூஹாங்கோட அப்பா ஃபுயின்ஷி கிட்ட இந்த பெயிண்டிங்கை கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. இதுதான் போன எபிசோட்ல எண்டிங்கில் பார்த்துருப்போம். இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு ஃபுயின்ஷி கேட்பான். அந்த வருஷம் நான் ஷூண்டியானில் எக்ஸாமினராக இருந்தேன். அப்போ பெய்தாஃபோட தூரத்து சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு பையனுக்கு அப்படின்னு இவர் இழுப்பாரா, என்னை இல்லீகலாக ஹெல்ப் பண்ணீங்களா அப்படின்னு ஃபுயின்ஷி கேட்பான். ஃபுயின்ஷி நான் பண்ணது மிகப்பெரிய குற்றம் தான், நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் தான், ஆனால் பெய்தாஃபோட செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு, அவன் மட்டும் என் மேலே கண்ணு வச்சுட்டேன்னா அவனை பகச்சிட்டு என்னால் வாழ முடியாது, அது உனக்கே நல்லாவே தெரியும்ல அப்படின்னு ஜூஹாங்கோட அப்பா சொல்வாரு. பெரியவங்க நீங்கள் என் முன்னாடி போய் நீங்கள் மண்டி போடலாமா, எந்திரிங்க முதல்ல, ஜூஹாங் கேஸில் எப்படி போயிட்டுருக்கோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்படியே போயிட்டு இருந்தால் அஃபிஷியல்ஸ்க்கு வேலையே இல்லாமல் போயிடும், நம்ம கேபிட்டலே எப்படி மோசமாக போயின்னு ஃபுயின்ஷி சொல்வான். பெய்தாஃபோ அவனோட ஃபண்டில் எங்கே மறைச்சி வச்சிருப்பான்னு உனக்கு தெரியுமான்னு ஜூஹாங்கோட அப்பா கேட்பாரு. ஆனால் ஃபுயின்ஷி எந்தவித ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டானா. ஓ சாரி, நான் தெரியாமல் கேட்டேன், இது மிலிட்ரி சீக்ரெட்டில் சொல்லக்கூடாதுல அப்படின்னு ஜூஹாங்கோட அப்பா பேசுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெய்தாஃபோ இந்த கேபிட்டலில் சொத்து அதிகமாக வச்சுருந்தான், அவன் கெட்ட நேரமாக என்னமோ தெரியல இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து மாட்டிக்கிட்டான், ஆனால் நாங்கள் கண்டுபிடிச்சது கொஞ்சோண்டு அமௌண்ட்டு தான், மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் எங்கே பதுக்கி வச்சிருக்கானே யாருக்குமே தெரியல, இந்த பெயிண்டிங்கை நீங்களே வச்சுக்கோங்களேன் அப்படின்னு ஃபுயின்ஷி சொல்லுவான். இல்லை வேண்டாம், இது என் கையில் இருக்கும் போது அப்படின்னு நெருப்பு என் கையில் இருக்க மாதிரியே இருக்குது, ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இது நீயே வச்சுக்கோப்பான்னு சொல்லிட்டு ஜூஹாங்கோட அப்பா அங்கேருந்து போயிடுவார். நீ ஏன் வெளியில் வரியா, இல்லை நான் போனதுக்கப்புறம் நானே உன்னை பிடிக்கவா அப்படின்னு ஃபுயின்ஷி சொல்லுவான். உடனே ஜூஹாங் வெளியில் வந்துடுவான். இதை ஃபுயின்ஷியோட அசிஸ்டன்ட் நோட் பண்ணிட்டு ஜூஹாங் தான் சார் வந்திருக்காங்கன்னு சொல்லுவான். 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த லேட் நைட்டில் எதுக்கு இங்கே வந்து ஏதாவது அர்ஜென்ட்டானு ஃபுயின்ஷி கேட்பான். நீ இவ்வளோ பிஸியாக இருக்கப்பா ஏன் டாங்ஸோ வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு ஜூஹாங் கேட்பான். நீ கெஸ் பண்ணலையா என்ன அப்படின்னு ஃபுயின்ஷி கேட்பான். நீ டாங்ஸோவில் அந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதா சொல்லிட்டு அங்கே போய் பெய்தாஃபோவோட சீக்ரெட் ஃபண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே போனேன் அப்படின்னு ஜூஹாங் கேட்பான். அப்போ நீ எல்லாத்தையும் கேட்டுட்டியா அப்படின்னு ஃபுயின்ஷி கேட்பான். நீ கேபிட்டலில் இருக்கவங்களுக்கு டாங்ஸோ கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் உன்னோட டார்கெட் பெய்தாஃபோ தானே அப்படின்னு இவ கேட்பா. பெய்தாஃபோக்கும் டாங்ஸோக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா என்ன அப்படின்னு ஃபுயின்ஷி கேட்பான். டாங்ஸோங்கிறது ஒரு கிராமம், அது மிலிட்ரியோட கண்ட்ரோல் கீழே வராது, அங்கே நிறைய கைவிடப்பட்ட கப்பல்களும் நல்ல பிளாக் மணி புழங்கக்கூடிய ஒரு இடம் தான், ஏன்னா அது கிராமமாச்சே அப்படின்னு ஜூஹாங் சொல்வா. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நீ என்கிட்ட ஒரு ஸ்டோரி சொன்ன தெரியுமா, நீ டாங்ஸோல ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த, உன்னோட அம்மா அப்பாவை பொறுக்கி பசங்க கொண்டுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நீ கேபிட்டலுக்கு வந்ததா சொன்னேன், ஆனால் நான் டாங்ஸோக்கு ட்ரிப் போனப்ப அப்பா ஒரு கதையை கேள்விப்பட்டேன், அது என்ன தெரியுமான்னு ஃபுயின்ஷி கேட்பான். என்ன சொல்கிறேன் ஜூஹாங் கேட்பா. 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கரேஜ் கேபிட்டல்லேருந்து டாங்ஸோக்கு போச்சு, அதில் ஒரு பெண் குழந்தைய வந்து கொண்டுட்டு போனாங்க, அந்த பெண் குழந்தை கேபிட்டலில் தான் பிறந்துச்சு, அந்த குழந்தையோட ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட தான் அதை கொண்டு போய் விட்டாங்க. எதனாலனா அந்த பொண்ணு ஒரு அதிர்ஷ்டம் கெட்டது, அது ஒரு கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லி தான் கொண்டு போய் விட்டுருக்காங்க. அந்த பொண்ணுக்கு டயத்துக்கு காசும் கேக்கும் அனுப்பி வைப்பாங்க, ஆனால் அது எதுவுமே அந்த பொண்ணுக்கு போய் சேர்ந்ததே கிடையாது. அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணோட வளர்ப்பு அப்பாவை இருக்கவே கவர்மெண்ட் எக்ஸாம் ரெகுலராக எழுதிக்கிட்டே இருப்பான், ஆனால் ஃபெயில் ஆகிட்டே இருந்தான். இந்த பொண்ணை அந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அதில் ஒரு வார்த்தை தப்பாக இருந்தாலும் சரி இந்த பொண்ணை சாப்பிடவோ தூங்கவோ விட மாட்டான், ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அந்த கிராமத்தில் இருக்கவங்களாம் இந்த பொண்ணை வந்து ரொம்ப வம்பழுத்துட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு கோஸ்ட்டு, இந்த பொண்ணு அரக்கி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட காலில் போட்டு அடிக்கிறது, இந்த பொண்ணை
தூக்கி போட்டு மிதிக்கிறது இப்படின்னு ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அந்த பொண்ணு வளர்ந்து அந்த பொண்ணுக்கு 17 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணால் எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. அப்போ தன்னை டார்ச்சர் பண்ண தன்னோட வளர்ப்ப அம்மா அப்பாவை அந்த பொண்ணு கொண்டுட்டு தாங்சோலேருந்து கேபிட்டலுக்கு வந்துச்சு. இது ரெண்டில் எது உண்மையான ஸ்டோரி நீ சொல்ல வரேன்னு ஃபூயின்ஷி கேட்பான். நீ எங்கேயோ நல்லா ஒரு கட்டுக்கதை கேட்டுட்டு வந்துட்டு என்கிட்ட எது உண்மைன்னு கேட்குறியா? எனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப லேட்டாச்சு, நான் இங்கேருந்து போகிறேன்னு ஜுவாங் சொல்லுவான். ஃபூயின்ஷி ஜுவாங்கோட கையை பிடிச்சி அவள் ஸ்லீவ்ஸை விளக்கிட்டு பார்ப்பான். அப்போ அவள் கையில் ஒரு தழும்பு இருக்கும். அப்போ அந்த தழும்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு ஃபூயின்ஷியை கேட்டுட்டு இருப்பான். வெளியில் யூச்சங் ஃபூயின்ஷியை பார்க்குறக்காக அவள் ரூமுக்கு வந்திருப்பா. அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு யூச்சங் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவா. நீ என்னென்ன நினச்சிட்டு இருக்கிற? எல்லா பேத்துக்கு முன்னாடி என்னை தப்பாக காமிச்சிட்டு இருக்கியா? யூச்சங் உன்னை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவள் ரொம்ப ஜெலஸ் ஆகக்கூடியவ. இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தா அவள் என்ன நினச்சிட்டு இருப்பா? நீ உன்னோட வீட்டை சரி பண்ணவொடனே இங்கேருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் யார் அவதிப்படுறது? உனக்கு என்ன பிடிக்கணும்னே எனக்கு எதிரான எவிடன்ஸையும் ஐவிட்னஸையும் கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்து. அப்போ என்னை பிடிச்சிடலாமல, அதை விட்டுட்டு என்னை ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வச்சுட்டு இருக்க. இதுக்கெல்லாம் என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு ஜுவாங் கத்திக்கிட்டு இருப்பா. நீ பொய் சொல்றது கூட நல்லா நேர்த்தியாக தான் சொல்கிற. யாராவது நீ பண்ணுறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உன்னால் கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது. அப்புறம் வஞ்சகம் பண்ணுறவங்களுக்கு பொய் சொல்ல வேண்டியது அவசியமே இல்லையே அப்படின்னு ஃபூயின்ஷி சொல்லுவான். ஜுவாங்க்கு கடுப்பாக இருக்கும், அங்கேருந்து போயிடுவா. ஃபூயின்ஷி அவனோட அசிஸ்டன்ட் குதிரை பொம்மை செஞ்சுட்டு இருப்பாங்க. சார், நீங்கள் தாங்சோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தீங்க. திருடனோட 2 கையில் திருடன் பச்சை குத்தி இருக்குங்கிறத எழுதி ஒரு கேண்டில்குள்ளே வச்சு ஜுவாங்க்கு அனுப்ப சொல்லியிருந்தீங்க. நீங்கள் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு ஏன் சார் சொல்லலை அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்பான். நான் தான் இதை செஞ்சேன்னு சொன்னால் நான் ஏதோ ஒரு மோட்டிவோடு இதை செஞ்சதை நினச்சிக்குவாங்க, அதனால தான் சொல்லலைன்னு இவன் சொல்லுவான். அந்த தாவோயிஸ்ட் கேபிட்டலுக்கு வருவான்னு உங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரியும்னு இவன் கேட்பான். யாராவது ஒருத்தவங்களை காயப்படுத்தணும்னு நினச்சா அவங்களோட வீக்னஸ் எதுவோ அதை பார்த்து தான் அடிப்பாங்க. அதை வச்சு தான் நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு இவன் சொல்லுவான். சார், நீங்கள் ஜுஹாங்க்கு ஹெல்ப் பண்ணுறதா தான் நினச்சிங்கன்னா ஏன் அவங்கள்ட்ட இன்டெரக்டாக அந்த மெசேஜ் அனுப்பினீங்க அப்படின்னு இவன் கேட்பான். அவள் ரொம்ப ஸ்மார்ட்டானவ, அவளுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லடா அப்படின்னு இவன் சொல்லுவான். சார், பெய்தாப்பும் ஒரு பையனை அடாப்ட் பண்ணியிருந்தானே, அந்த நியூஸ் கேபிட்டல் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. நம்ம பேசாமல் கோர்ட்டில் இதை பற்றி சொல்லிடலாமா அப்படின்னு இவன் கேட்பான். நாம ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு இவன் கேட்பான். சார், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்பான். நான் அந்த பெய்தாஃபோட அடாப்ட் பண்ண பையனையும் அவனோட சீக்ரெட் ஃபண்டையும் கண்டுபிடிச்சிட்டேன்னா உனக்கும் மூஃபேங்க்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் 20% தரேன். மிச்சம் இருக்கக்கூடிய 60% எனக்கு. நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இவன் கேட்பான். சார், உண்மையாவா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? என்னால் நம்பவே முடியல. நான் இத்தனை வருஷமாக அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன். ஒரு தடவை கூட நீங்கள் பணத்தை பின்னாடி போனதே இல்லையே சார் அப்படின்னு சொல்லுவான். என்ன பண்ணுறது, எல்லாமே லிங்ஸியோட ஃபியூச்சருக்காக தான் அப்படின்னு சொல்லுவான். சார், அப்போ நீங்கள் பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னது உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கும் அப்புறம் இந்த ஜுவாங்காங் கேஸில் வரக்கூடிய இந்த ஃபண்டை எடுக்கிறட்டாக வச்சுக்கிறதுக்குமா சார்? எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்பான். நான் சொன்னது எல்லாத்தையுமே மறந்துட்டு ரொம்ப லேட் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலன்னு சொல்லிட்டு ஃபூயின்ஷி அங்கேருந்து போயிடுவான். இந்த சைடு யூச்சங் அவள் ரூமில் அவள் என்ன தான் நினச்சிட்டு இருக்காளோ தெரியல. இந்த நேரத்தில் ஃபூயின்ஷியோட ரூமுக்கு அவளுக்கு எதுக்கு போகிறான்? இந்த நைட்டில் அவங்க 2 பேரும் ஏதாவது தப்பாக பண்ணிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு இப்போ புலம்பிட்டு இருப்பான். மேடம், எதுக்கு மேடம் நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு மேட் சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணுற? நாளைக்கு காலையில் விடிஞ்சோடனே நேஷனல் கிளினிக்கு போகிறேன் அப்படின்னு இவ சொல்வான். என்ன மேடம் சொல்கிறீங்க? நேஷனல் கிளினிக்கா? அங்கே அம்மா போட்ட பேஷண்ட் நிறைய இருக்குனால கிளினிக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே எதுக்கு மேடம் போக சொல்கிறீங்க அப்படின்னு மெய்ட் கேட்பாங்க. நீ அங்கே போய் பேஷண்ட் யூஸ் பண்ணி ஏதாவது திங்ஸை வந்து வாங்கிட்டு வா அப்படின்னு இவ சொல்வா. ஆனால் இந்த மெய்ட் கொஞ்சம் தயங்குவாங்களே, நான் சொன்னால் செய்ய மாட்டியா அப்படின்னு யூச்சங் சொல்வா. உடனே இந்த மெய்டும் அங்கேருந்து போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையிலேயே அந்த மெயின் யூச்சங் சொன்ன மாதிரியே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பில்லோவை வாங்கிட்டு வந்து ஜுஹாங்கோட ரூமுக்கு நேராக போய் அவளோட பில்லோவை எடுத்துகிட்டு இந்த இன்ஃபெக்ட் ஆன பில்லோவை அங்கே வச்சுட்டு போயிடுவா. இது எல்லாத்தையும் சாய் நோட் பண்ணிடுவா. ஜுஹாங் ரூமுக்கு வந்தோடனே சாய் நடந்த எல்லாத்தையும் சொல்வா. இங்கே இருக்குது இன்ஃபெக்ட் ஆன பில்லோ அப்படின்னு சொல்லுவாள். அப்போ இதெல்லாம் யூச்சங்கோட வேலை தானா அப்படின்னு ஜுஹாங் கேட்பான். இல்லை, அவளோட மெய்ட் தான் இங்கே வந்துட்டு போனா, இப்போ நம்ம என்ன தான் செய்கிறது அப்படின்னு சாய் கேட்பா. இந்த பெட்டை கொண்டு போய் எரிச்சிரு. நேஷனல் கிளினிக் இருக்கக்கூடிய யாரோ தான் பேஷண்ட் யூஸ் பண்ண பில்லோவை வந்து கொடுக்குறது ஹெல்ப் பண்ணியிருக்கணும். அதோடு அங்கேருந்து பேஷண்டோட ஸ்கேப்பையும் வாங்கிட்டு வான்னு ஜுஹாங் சொல்வா. எதுக்கு அதை கேட்குற அப்படின்னு சாய் கேட்பான். நான் சொன்னதை செய், மற்றது அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு ஜுஹாங் பேசிகிட்டு இருப்பா. பாட்டியோட ரூமில் யூச்சி பாட்டிக்கு ஒரு ஜேட் ப்ரைஸ்லெட்டை வந்து கிஃப்ட் பண்ணுவான். பாட்டி அதை பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாட்டி 6 மாதம் என்னோட பாக்கெட் மணியை சேர்த்து வச்சு நரிமுடியில் செஞ்ச ஒரு மேல்கோட்டை உங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இதை பாருங்கள் அப்படின்னு யூச்சங் காட்டுவா. பாட்டி அதை பார்த்துட்டு, நான் மெய்ட்கிட்ட இந்த மாதிரி ஒரு கோட் என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவள் அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டால, சொன்ன பேச்சே கேட்க மாட்டா, பரவாயில்ல இந்த கோட் ரொம்ப நல்லாதாம்மா இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஜுஹாங் அங்கே வந்துடுவா. இங்கே பாரு, வெறுங்கையோடு வந்திருக்கா, பாட்டிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் கூட தெரியல அப்படின்னு யூச்சங்கும் யூச்சியும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. சாரி பாட்டி, நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வரேன், எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும்னு தெரியாது, நான் உங்களுக்கு இன்னொரு நாள் தரேன் அப்படின்னு ஜுஹாங் சொல்வா.
அதெல்லாம் எதுவும் தேவையில்லைம்மா, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே இருக்கணும் பாட்டி சொல்லுவாங்க. பாட்டி இந்த கோட் பார்க்க நல்லா அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜூஹாங் அந்த கோட்டை எடுத்து போட்டுக்குவா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, பாட்டியோட கோட்டை எடுத்து போட்டுட்டு இருக்க, அது மேலே கழட்டுன்னு யூச்சின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாட்டி உங்கள்கிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட இதை கேட்குறேன், எனக்காக இதை விட்டு கொடுங்களேன் அப்படின்னு ஜூஹாங் கேட்பா. அப்படியே க்யூட்டாக இருக்க மாதிரி நடிக்காத, முதல்ல அதை கலட்டுன்னு யூச்சங்கும் ஜூஹாங் கூட மல்லு கட்டிகிட்டு இருப்பாங்க. பாட்டி சரி விடு, அதான் எனக்கு தந்துட்டிங்களே அப்புறம் எதுக்கு நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்க, ஜூஹாங்க்கு அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, அவளே இதை வச்சுக்கட்டும்னு பாட்டி சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டின்னு சொல்லிட்டு ஜூஹாங் அங்கேருந்து போயிடுவா. பாட்டி அதை நான் 6 மாதம் பாக்கெட் மணி சேர்த்து வச்சு உங்களுக்காக வாங்கினது, அவளுக்கு போய் கொடுத்துட்டிங்களே அப்படின்னு யூச்சங் கோச்சுக்குவா. சரி சரி போ அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி யூச்சியும் அங்கேருந்து பாட்டி அனுப்பி வச்சுருவாங்க. நல்ல வேளை அவள் இந்த ஜேட் பெண்டன்ட்டை பார்க்கல, பார்த்துருந்தா இதையும் பிடுங்கிட்டு போயிருப்பா அப்படின்னு பாட்டி பேசிகிட்டு இருக்கோம். ஜூஹாங் ஒரு ரூமுக்கு சாய் வந்திருப்பா. வரும்போது அந்த ஸ்கேப்பை வாங்கிட்டு வந்திருப்பா. இதை வச்சு நீ என்ன செய்ய போகிற, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மெத்தடை நேஷனல் இனாகுலேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்கன்னு சாய் சொல்வா. இந்த ஸ்கேப்புக்கு அவ்வளோக்கா பவர் இருக்காது, இதனால் இன்ஃபெக்ட் ஆனாலும் மைல்டு இன்ஃபெக்ஷன் தான் இருக்கும், இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்காது அப்படின்னு இவ சொல்வா. இப்போ நீ என்ன தான் சொல்ல வரதுன்னு சாய் கேட்பா. நேற்று நைட்டு யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட வந்து என்னை முட்டான்னு சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் அவன் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, வஞ்சகக்காரங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா அப்படின்னு ஜூஹாங் சொல்வா. அப்போ நீ இதை வச்சு என்ன செய்ய போகிற அப்படின்னு இவ கேட்பா. கண்டிப்பாக அந்த யூச்சங்க நான் சும்மாவே விட மாட்டேன், அவன் நடந்துக்கிட்டதுக்கு கண்டிப்பாக அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். நீ என்ன பண்ணுற, நேஷனல் கிளினிக்கு போ, அங்கேருந்து தான் யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கணும் இவ இந்த மாதிரி பில்லோ கொண்டு வரதுக்கு, அதை என்னன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி சாய்கிட்ட பேசிகிட்டு இருப்பா ஜூஹாங். பாட்டி ஜூஹாங்கோட அப்பாவை கூப்பிட்டு வச்சு, ஜூஹாங் இன்றைக்கி பண்ணது சரியே இல்லை, இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா, நாளைக்கு கல்யாணம் பண்ணி போய் அங்கே இந்த மாதிரி நடந்துக்கிட்டானா பொழப்பி சிரிச்சு போயிடாதாப்பா அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்க. சரிம்மா, இன்னும் ஃபெஸ்டிவலுக்கு நாள் இருக்குல்ல, உங்களுக்கு புதுசாக ஒன்று நான் வாங்கி தரேன் அப்படின்னு ஜூஹாங்கோட அப்பா பேசிகிட்டு இருப்பார். அப்பன்னு பார்த்து ஒரு மெய்ட் வந்து, சார் ஜூஹாங்க்கு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. என்னம்மா சொல்கிறேன், அவங்களுக்கு மறுபடியும் சளி பிடிச்சிக்குச்சா அப்படின்னு ஜூஹாங்கோட அப்பா கேட்பாரு. இல்லை சார், அவங்கள பார்க்கும்போது அம்மா போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு மெய்ட் சொல்லுவாங்க. ஜூஹாங்கோட அப்பாவுக்கும் பாட்டிக்கும் ஒரே ஷாக்காக இருக்கும். அப்பன்னு பார்த்து நேனி அங்கே வருவாங்க. சார், நேஷனல் கிளினிக்லேருந்து டாக்டர் வந்திருக்காங்க, அவர் உள்ளே விட்டால் இன்ஃபெக்ட் ஆகினா உள்ளே விடல சார் அப்படின்னு நேனி சொல்லுவாங்க. உடனே டாக்டர் ஜூஹாங்கோட ரூமுக்கு வரங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஜூஹாங்கோட அப்பாவும் ஜோயூரியும் ஜூஹாங்கோட ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக டாக்டர் டயத்துக்கு வந்துடுவாங்க. ஜூஹாங்கோட போய் செக் பண்ணி பார்த்துட்டு, நான் பயந்த மாதிரி உங்களுக்கு அம்மா நோய் இதமாக வந்திருக்குன்னு டாக்டர் சொல்லுவார். டாக்டர், நான் கொஞ்ச நாள் வெளியே போகலையே, அப்புறம் எப்படி எனக்கு இப்படி வந்துச்சுன்னு ஜூஹாங் கேட்பா. ஏதாவது வித்தியாசமான பொருள் இல்லை இன்ஃபெக்ட் ஆன பொருளை ஏதாவது தொட்டிங்களாமா அப்படின்னு டாக்டர் கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், நான் புதுசாக இப்போ ஒரு நரி முடியில் செஞ்ச கோட்டை தான் போட்டேன் அப்படின்னு ஜூஹாங் சொல்வா. டாக்டர் அதை போய் செக் பண்ணி பார்ப்பாரு. பார்த்தா அதில் அந்த ஸ்கேப் இருக்கும். சரிம்மா, உங்களுக்கு நான் மெடிசனை கொடுத்து வரேன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுவார். யூச்சங்க பார்க்க அவங்க அம்மா வருவாங்க. நீ தானே இதை செஞ்ச சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்க. ஏம்மா டாக்டர் என்ன சொன்னாங்க நாங்கன்னு யூச்சங்க கேட்பா. நீ என்ன செஞ்சுன்னு சொன்னால் தான் அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்ல முடியும், சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா மிரட்டுவாங்க. நான் தான் மெயிட்டு சொல்லி நேஷனல் கிளினிக்கு போய் இன்ஃபெக்ட் ஆன பில்லோவை கொண்டு வந்து அவள் ரூமில் வைக்க சொன்னேம்மா அப்படின்னு இவ சொல்வா. உன்னை என்ன முட்டாளாடி, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு அவங்க அம்மா திட்டுவாங்க. அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருதுமா, அதனால தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு யூச்சங் சொல்வா. சரி, அந்த மெய்டு எங்கடி அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்க. ஏன் லேங் அனுப்பின மாதிரி அவளையும் வீட்டோட துரத்த போகிறீங்களா அப்படின்னு யூச்சங் கேட்பா. ஏன்டி அவள் சாதாரண ஒரு வேலைக்காரி, அவளுக்கு போய் எதுக்கு இப்படி தான் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்க. அவள் என்ன தான் வேலைக்காரியாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப லாயலாக இருந்தா, அவளை இங்கேருந்து அனுப்பிட்டேன், அவளை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அவளுக்கு போதுமான அந்த நகையும் பணத்தையும் கொடுத்து தான் இங்கேருந்து அனுப்புகிறேன் அப்படின்னு யூச்சங் சொல்வா. இந்த சைட் டாக்டர் ஜூஹாங்கோட அப்பாவையும் பாட்டியும் பார்க்கறதுக்காக வருவார். சார், எல்லாமே என்னோட ஃபால்ட் தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார். சார், என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஜூஹாங்கோட அப்பா கேட்பாங்க. நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்த வரைக்கும் என்னோட கிளினிக் யாரோ உங்கள் மெய்ட் வந்து பேஷண்ட்டோட பில்லோவை வாங்கிட்டு வந்து ஜூஹாங்கோட ரூமில் வச்சுருக்காங்க சார். ஆனால் ஜூஹாங்கோட ரூமில் அந்த பில்லோ எதுவுமே இல்லை, இந்த மேல் கோட் மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு டாக்டர் சொல்வார். இது யூச்சங் எனக்கு கொடுத்ததாச்சே அப்படின்னு பாட்டியம்மா சொல்லும். சார், என்னோட கவனக்குறைவினால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் பேசாமல் போலீஸ்கிட்ட போய் இதை இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். இல்லை வேணாம், யாருக்குமே இது தெரியாமல் பார்த்துக்கோங்க, ரூமர்ஸ் எதுவும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு ஜூஹாங்கோட அப்பா சொல்லுவாங்க. சரி சார், நாங்கள் மெடிசன் கொடுத்து விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுவார். யூச்சங் எங்கே அப்படின்னு ஜூஹாங்கோட அப்பா கத்திக்கிட்டு இருப்பாரு. இதோ நான் கூப்பிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு ஜோயூரி அவங்க பொண்ணு கூப்பிட்டு வந்துட்டு, இங்கே பாரு அப்பா முன்னாடி நீடோன் போட்டு என்ன நினச்சோ அதை சொல்லி மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே செஞ்சது நான் தான், எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணால் கொடுங்க அப்படின்னு யூச்சங் பேசுவா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாலே அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு அவங்க அப்பா திட்டுவார். நான் சின்ன வயசுலேருந்து ஃபூயுன்ஷியை தான் லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணி வச்சிங்க, யூச்சிக்கு அவனை போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ஜூஹாங் இங்கே வந்தவ சும்மா இருந்தாலா, ஃபூயுன்ஷி கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கா, எங்கே அவள் என்கிட்ட இருந்து ஃபூயுன்ஷியை மயக்கி இழுத்துக்குவாளான்னு நினச்சேன், அதனால இப்படி செஞ்சேன் அப்படின்னு இவள் பேசிகிட்டு இருப்பான். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் எனக்காவது உங்கள்கிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டேனா, ஏன் இப்படி செஞ்சேன் அப்படின்னு பாட்டியம்மா கேட்பாங்க. பாட்டி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு காயப்படுத்துன்னு நினச்சதே இல்லையேன்னு யூச்சங் சொல்வா. சும்மா ஆர்கியூ பண்ணுறதை நிறுத்து, உன்னோட பாட்டிக்கு அந்த மேல்
மேல் கோட்டை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு ஜூவாங்கோட அப்பா கேட்பாரு. நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு யூச்சங் சொல்வா. யூச்சங் அந்த கோட்டை ஒரு ஸ்பெஷல் டெய்லர் வச்சு தாங்க மேட் பண்ணுது, அதில் எப்படி இன்ஃபெக்ட் ஆகிருக்க முடியும் அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. அதை போய் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, என்கிட்ட எதுவும் கேட்காதா அப்படின்னு ஜூவாங்கோட அப்பா கடுப்பாக பேசிகிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து நினச்சேன் வந்து ஜூவாங் வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவையே இங்கே வந்தா அப்படின்னு ஜூவாங்கோட அப்பா கேட்பாரு. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம வந்துட்டாங்க சார் அப்படின்னு நானே சொல்லுவாங்க. எல்லாரும் வெளில வந்து பார்ப்பாங்க. ஜுவாங் நீங்கள் என்னம்மா பண்ணுற முதல்ல ரூமுக்கு போ அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்பா நான் தேங்க்ஸ் ஓகே போக போகிறேன், திரும்ப இங்கே வரமாட்டேன், உங்களையும் பாட்டையும் பார்த்து நான் குட் பை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு ஜுவாங் சொல்வா. ஜுவாங் என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கா, ஃபஸ்ட்டு ஒன்று ரூமுக்கு போய் நீ ரெஸ்ட் எடு, நான் நிச்சயம் போய் ஜுவாங்க்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா சொல்வார். ஆனால் நான் நிச்சயம் முழிச்சுக்கிட்டே நிற்பாங்களா, போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா கத்துவார். அதுக்கப்புறம் நான் நிச்சயம் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. உனக்கு தான் முடியல, ரூமில் போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு பாட்டியம்மா சொல்லும். பாட்டி இனிமேல் பட்டு நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன் பாட்டி, நான் இந்த வீட்டுக்கு நான் வந்ததுலேருந்து இங்கே வேலை பார்க்குற சர்வெண்ட்லேருந்து யாருக்குமே எனக்கு பிடிக்கவே இல்லை, அப்புறம் இந்த நோய் வேலை எனக்கு தொத்திக்கிச்சு, இனிமேல் பட்டு நான் இங்கே இருக்கலை அப்படின்னு ஜுவாங் சொல்வான். ஏமா உன் மேலே நீயே பழி போட்டுக்கிற அப்படின்னு பாட்டியம்மா கேட்கும். இது எல்லாமே எனக்கு தேவை தான், நானே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு ஜுவாங் பேசிகிட்டு இருப்பான். என்னம்மா உனக்கு தேவைதான்னு சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு பாட்டியம்மா கேட்கும். பாட்டி இதுக்கு மேலே என்னை எதுவுமே கேட்காதீங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு ஜுவாங் சொல்வா. மேல்கோட்டில் ஸ்கேப் வந்தது நீ செஞ்ச வேலையா அப்படின்னு யூச்சங் கேட்பான். ஆமாம் நான் தான் செஞ்சேன், நீ எதுவுமே செய்யவே இல்லை அப்படின்னு ஜுவாங் சொல்வா. ஜுவாங் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா என்னமோ எல்லா பழியும் தூக்கி என் பொண்ணு மேலே போடுற மாதிரியே இருக்கேன்னு ஜோயூரி சொல்லுவாங்க. அப்போ அந்த மேல்கோட்டில் அந்த ஸ்கேப் இருக்குன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமாமா அப்படின்னு பாட்டியம்மா கேட்கும். பாட்டி இதுக்கு மேலே என்ன எந்த கொஸ்டின் கேட்காதீங்க, நான் இங்கேருந்து போயிட பாட்டி, எல்லா தப்பும் என் மேலே தான் அப்படின்னு ஜுவாங் சொல்வா. நீ ஏதாவது மறைக்கிறியாமா, உண்மையை சொல்லுமா, எல்லோரும் இங்கே தானே இருக்கோம் அப்படின்னு பாட்டியம்மா கேட்பாங்க. அது தாவோயிஸ்ட்டுக்கு வேறு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டோம், அதனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போயிட்டாலோ இல்லை அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டாலோ எல்லா பழியும் என் மேலே தான் வந்து விழுக்கும், இனிமேலும் என்னை எல்லாரும் அதிர்ஷ்ட கட்டவோ சூன்யக்காரன்னு சொல்கிறத நான் விரும்பலை, நான் இங்கேருந்து பேரன் பாட்டி அப்படின்னு ஜுவாங் சொல்வான். யாரோ ஒருத்தவங்க எனக்கு முடியாமல் போக வச்சு அந்த பழியை தூக்கி உன் மேலே போட்டு மறுபடியும் உன் மேலே அதிர்ஷ்டம் கட்டவன் பழி போட நினைக்கிறாங்க, நீ நினைக்கிறியாமான்னு பாட்டியம்மா கேட்கும். ஐயோ பாட்டி நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல அப்படின்னு ஜுவாங் சொல்வா. பாட்டி இவளுக்கெல்லாம் பாவம் பார்க்காதீங்க, இவ தான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பா அப்படின்னு யூச்சங் சொல்லிட்டு இருப்பான். யூச்சங் நீ கவலைப்படாத, நான் இங்கேருந்து போயிட்டேன்னா திரும்ப வரவே மாட்டேன், நான் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நீயும் ஃபூயுன்ஸையும் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு ஜுவாங் சொல்வான். ஜுவாங் நீ ரொம்ப நல்ல மாதிரியே பேசாத, எல்லா பழியும் ஏமலை தூக்கி போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு யூச்சங் கேட்பா. நான் ஒன்றும் உன்னை மாதிரி அடுத்தவங்க முன்னாடி சீன் போட மாட்டேன், நான் உனக்கு எதிராக எதுவுமே செய்யவே இல்லை, அட்லீஸ்ட் ஒரு சிஸ்டரை நீ போகவாத அலோவ் பண்ணிட்டு ஜுவாங் அங்கேருந்து போவா. யூச்சங்க்கு கடுப்பாக இருக்கும், ஜுவாங்கை தடுக்கலான்னு ஜுவாங் கிட்டே போவா, அவளை டச் பண்ணியிருக்க கூட மாட்டான், ஆனால் ஜுவாங் கீழே விழுந்துருவா. எல்லாரும் போய் ஜுவாங் வந்து தூக்கி விட்டு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு யூச்சங்கை பிடிச்சி திட்டுவாங்க. அம்மா நான் அவளுக்கு டச் கூட பண்ணலாமா, அவ்வளோதான் கீழே விழுந்தா அப்படின்னு யூச்சங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பான். நானே இவ்வளோ மேலே கூப்பிட்டு போங்க அப்படின்னு ஜோயூரி யூச்சங்க அங்கிருந்து அனுப்பி வச்சுருவாங்க. அப்பா என்கிட்ட தள்ளிடுங்க எல்லாம் உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிருப்போதுன்னு ஜுவாங் சொல்வா. மேல் கோட்டில் ஸ்கேப் இருக்குன்னு ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு பாட்டியம்மா கேட்கும். இதுக்கு பிரச்சனை எதுவும் வேணான்னு தான் பாட்டி நான் சொல்லலைன்னு ஜுவாங் பேசிகிட்டு இருப்பான். ஜுவாங் அவர் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லாமேன்னு ஜோயூரி சொல்லுவாங்க. ஜுவாங்கோட பாட்டி அவங்க மகனை தனியாக கூட்டிகிட்டு போய் இப்போ போய் அவர் ஜோயூரியோட சாம்பிள் இருக்கிறது நல்லதில்லை, யூச்சங்குக்கு ஜுவாங்கை கண்டாலே பிடிக்கல, நான் வேணால் என்னோடய சாம்பிள் அவளை தங்க வச்சுக்கிறேன், நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாட்டியம்மா சொல்லும். இல்லைம்மா அவளுக்கு இன்னும் குணமாகவே இல்லை, அதுக்குள்ளேயே உங்கள் சாம்பிளை போய் தங்க வைக்கணும்னு ஜுவாங்கோட அப்பா கேட்பாரு. ஏன் நான் அவளை பார்த்துக்க மாட்டேனா, என்னை நம்பி விட மாட்டியா அப்படின்னு பாட்டியம்மா கத்திட்டு இருக்கும். என்னோட பொண்ணை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாய்ஸ் கேட்கும். பார்த்தா ஜுவாங்கோட அம்மா அங்கே வந்துடுவாங்க. என்னம்மா சொல்கிறேன் நீயே அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா கேட்பாரு. ஜுவாங் என் கூட தான் இருக்க போகிற, இல்லை யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்க. யாராலையும் பதில் பேசவே முடியாது. ஜுவாங்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா செகண்ட் டைம் அவங்க அம்மாவை மீட் பண்ணுறா. இப்போ தான் அவங்க அம்மாவோட அன்போ அரவணைப்போ அவளுக்கு கிடச்சிருக்கு. அவங்க அம்மா தான் கூட அவளை கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டாங்க. 17 வருஷத்துக்கு அப்புறம் ஜுவாங்காக அவங்க அம்மாவோட ரூம் டோர் அவளுக்காக ஓப்பன் ஆகுது. அன்னைக்கு நைட் ஜுவாங் உள்ளே வந்தோடனே அந்த டோரை மறுபடியும் லாக் பண்ணி வச்சுக்குவாங்க. ஜுவாங்கோட ரூமை தவிர மிச்சம் எல்லா பக்கமும் விளக்கேற்றி வச்சுட்டு இருப்பாங்க மெய்ட்ஸு. என்னோட ரூமுக்கு வந்து விளக்கேற்றி வைங்கன்னு ஜுவாங் கேட்பான். இல்லை மேடம் ஆர்டர் போட்டால் மட்டும் தான் நான் செய்வேன், மேடம் உங்கள் ரூமில் விளக்கேற்றி வைக்க சொல்லலை அப்படின்னு மெய்ட் சொல்லுவாங்க. அதான் நான் சொல்கிறேன்னு வந்து செய்யுங்கன்னு ஜுவாங் சொல்லுவான். இல்லை மேடம் சொன்னால் மட்டும் தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு அந்த மெய்ட் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்பன்னு பார்த்து இன்னொரு மெய்ட் வந்து மேடம் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஜுவாங்கோட அம்மா ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஜுவாங்கோட அம்மா நினைச்சங்க்கு சிக்னல் காட்டுவாங்க. நினைச்சங் ஜுவாங்கிட்ட ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. இது நாசன் கிளினிக்லேருந்து வர வைக்கப்பட்ட ஸ்பெஷல் மருந்துமா, இதனால் அம்மா போட்ட புது தலமாக இருந்தாலும் சரி பழைய தலமாக இருந்தாலும் சரி அது கம்ப்ளீட்டாக இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடும்.
போயிடும், இதை வேணால் ட்ரை பண்ணி பாருமான்னு சொல்லிட்டு கூடவே ஒரு ட்ரையை கொண்டு வந்து வைப்பாங்க. அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸும் ஜுவல்ஸு அது கூட நிறைய பணமும் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்னம்மா அப்படின்னு ஜூவாங் கேட்பா. இது எல்லாமே உனக்கு தான், இது எதுவுமே நம்ம ஃபேமிலி லெஜரில் வந்து கணக்கு காட்டாது தான். யாராவது ஒரு டாக்டரை போய் பார்த்து உன்னோட நோயை குணப்படுத்திக்கும், அப்புறம் உனக்குன்னு ஒரு குடும்பத்தை நீ அமைச்சுக்கிட்டாலும் சரி, அதுக்கப்புறம் நீ ஒரு 10 வருஷத்துக்கு இதை வச்சு நீ நல்லா செலவு பண்ணலாம் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஜூஹாங் ஆனால் சைலண்டாகவே இருப்பாளா. ஜூஹாங்கோட அம்மா வளையல் தோடு எல்லாத்தையும் கலட்டி ஜூஹாங் மேலே விட்டு எரிஞ்சிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து எங்கேயாவது போயிரு, கண்காணாத இடத்துக்கு போயிரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. எனக்கு இப்போ எவ்வளோ முடியாமல் இருக்குது, இந்த நிலமையில நீ இங்கேருந்து போன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லையா, என்னை எங்கே போக சொல்கிறீங்க அப்படின்னு ஜூஹாங் கேட்பான். இங்கேருந்து போனால் திரும்பி வர முடியாத அளவுக்கு ஒரு இடத்துக்கு பேர், உனக்கு பிடிச்ச இடத்துக்கு எங்கே வேணால் போ அப்படின்னு ஜூஹாங்கோட அம்மா சொல்லுவாங்க. ஏன் வீட்டை விட்டுட்டு எங்கே என்னை போக சொல்கிறீங்க அப்படின்னு ஜூஹாங் கேட்பா. இது உன்னோட வீடு ஒன்றும் கிடையாது, உன்னால் இந்த ஃபேமிலியிலேருந்து சமாளிக்க முடியாது, நீ ஒரு புத்திசாலியாக இருந்தனா இந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிடு, ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்பியோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவியோ, எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ந்துக்கோ, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு ஜூஹாங்கோட அம்மா சொல்லுவாங்க. என்னால் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது, நான் யாருக்குமே எப்போவுமே சண்டை போகணும்னு நினச்சதே கிடையாது, எனக்கு எப்போவுமே உங்களோட அன்பு வேணும் தான் நினச்சிருக்கேன், என்னை உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை ரூமர்ஸில் சொன்ன மாதிரி ஏதாவது நடந்ததுன்னு பயப்படுறீங்களா அப்படின்னு ஜூஹாங் கேட்பா. நல்ல கிராமத்துக்காரி மாதிரி வாய் பேசுகிற அப்படின்னு ஜூஹாங்கோட அம்மா சொல்லுவாங்க. இரத்த உணர்வுகள் எப்படி போகும், என்னை பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு சின்ன வயசில் பார்க்குற மாதிரி இருக்குன்னு என்னை வளர்த்தவங்க சொன்னாங்கன்னு ஜூஹாங் சொல்வா. ஓ, இரத்த உணர்வுகள் பற்றி நீ பேசுறியா, நினச்சேங் அதை அவள் காலில் போட்டு விடுங்க அப்படின்னு ஜூஹாங்கோட அம்மா சொல்லுவாங்க. நினச்சேங் ஜூஹாங்கோட காலில் ஒரு மணியை கட்டி விடுவாங்க. பார்க்கலாம் எத்தனை நாள் இந்த வீட்டில் நீ சர்வைவ் ஆக போகிறேன்னு அப்படின்னு ஜூஹாங்கோட அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.